வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் ரிசீவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஆகாத எல்லா விதமான மொபைல், அதாவது நார்மல் மொபைலை கூட நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் மொபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான டிவைஸ் தான் இது. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் சொல்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த ஸ்டிக்கரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு லென்த்தாக ஃப்ளெக்சிபிளான கேபிள் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து வயர்லெஸ் சார்ஜ் பேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் ஃப்ளெக்சிபிள் தான். நீங்கள் அவங்க எங்கிட்டு உழைச்சாலும் வளையும். ஸோ நீங்கள் இந்த கீழே வந்து டைப் சிலையும் இருக்குது, நார்மல் மைக்ரோ யூஎஸ்பிலையும் இருக்குது, ஐஃபோன் லைட்னிங் சார்ஜர் கேபிள்லையும் இருக்குது. எல்லா விதமான பின்னும் இதில் இருக்குது. நான் வந்து இப்போ இது வந்து டைப் சி கேபிளில் போட்டிருக்கேன். அதே போல் அந்த பேடை வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பேடை நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா அந்த பேடு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சைட் டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை உரிச்சிட்டு உங்கள் மொபைலோட செல்ஃபோன் கவர் மேலே ஒட்டக்கூடாது. டேரெக்டாக மொபைல் பின்னாடி தான் ஒட்டணும். டேரெக்டாக மொபைல் பின்னாடி ஒட்டிட்டிங்கன்னா போதும். இந்த கீழே உள்ள பின்னை வந்து உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் எப்போனாலும் வயர்லெஸ் சார்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வயர்லெஸ் சார்ஜரில் நீங்கள் கரெக்டாக அந்த ஃபோனை கொண்டு போய் வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலேயே சிலிக்கான் கவர் இல்லைனா ரப்பர் கவர் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, மெட்டல் கவர் போட்டிருந்தீங்க அப்படின்னா, மெட்டல் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போடுறது பெட்டரு. ஏன்னா மெட்டல் கவரை போட்டு இதை சார்ஜ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. மற்றபடி சிலிக்கான் கவர், பிளாஸ்டிக் கவர் எதுனாலும் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வயர்லெஸ் சார்ஜர் மேலே உங்கள் ஃபோனை வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஓயாமல் சார்ஜரை ஊறி ஊறி மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. 10 நிமிஷத்தோட சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி சார்ஜர் ஊறி ஊறி மாட்டிங்கன்னா மொபைலோட சார்ஜிங் போர்ட் வந்து ஈஸியாக லூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜர் மேலே வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஆரம்பிச்சிடும். உங்கள் மொபைல் சார்ஜிங் போர்ட்டும் சேஃபாக இருக்கும், உங்கள் மொபைலும் சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்லா ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் 3 மணி நேரத்தில் 94% சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதில் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே உள்ள கேபிள் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் கேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோத்துக்கு இது சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிருங்கிற எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்லா நீங்கள் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணால் கூட அந்த கேபிள் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டிக்கரோட டாப் குவாலிட்டி ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்க்ராட்சிங் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்க்ராட்ச் பண்ணாலும் இந்த வயர்லெஸ் சார்ஜருக்கு வந்து எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் பேண்ட் பேக்கெட்டில் வச்சு எடுத்தாலும் இது சீக்கிரம் உறிஞ்சிருமோ அந்த மாதிரி எந்த கவலையும் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மல்டி ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தடவை ஸ்டிக்கரை உங்கள் மொபைல் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான மொபைல்லையும் சப்போர்ட் ஆகும். டைப் சி கேபிள் கனெக்ட் பண்ணுற எல்லா விதமான மொபைல்லையும் நீங்கள் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் தான் யூஸ் பண்ணணும், அந்த ஃபோனில் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. எல்லா விதமான ஃபோன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி வயர்லெஸ் சார்ஜர் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எப்பப்போ சார்ஜிங் தேவையோ நீங்கள் அப்பப்போ தூக்கி சார்ஜரில் வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது யாருக்கு இன்னொரு பெர்ஃபெக்டாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காரில் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபோன் பேசிட்டு காரை ஓட்டிக்கிட்டே சார்ஜர் மாட்டுவாங்க. இல்லைன்னா காரை ஒரு சைடாக நிப்பாட்டிட்டு சார்ஜர் மாட்டோம். இது அவசியமே இல்லை. நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும். நீங்கள் ஃபோன் பேசிட்டு உங்கள் காரில் வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 0.3 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட், வெறும் பேப்பர் வெயிட் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது உள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்யூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். உங்கள் மொபைலும் சேஃபாக இருக்கும். அதே போல் இது எந்த மொபைலில் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, OnePlus 7 Pro அப்படிங்கிற மொபைலை தவிர மற்ற எல்லா மொபைலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு தெரியல, அந்த மொபைலில் மட்டும் யூஸ் ஆக மாட்டேங்குது. மற்ற நீங்கள் எல்லா மொபைலும் யூஸ் பண்ணிக்கலாம். OnePlus 7 Pro தவிர எல்லா மொபைலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எதுலலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 5mm திக்னஸ் உள்ள மொபைல் கேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மெட்டல் ரிங் இருக்கிற மொபைல் கேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மெட்டல் கேஸ் பின்னாடி போட்டு அதுலேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் மொபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. இதே போல் நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.